உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய அன்பான வணக்கம். செயற்குழு கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நம்முடைய அவைத் தலைவர் சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்றுக்கு முன்தினம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அங்கே விவாதிக்கப்பட்ட அந்த முடிவுகள் எல்லாம் உங்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம். மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் பேசிய போது சொன்ன சில வார்த்தைகள், உதயசூரியன் இப்போது மறந்து இருக்கிறது, நாளை கண்டிப்பாக உதய இருக்கிறது, ஆகவே அனைவரும் தைரியமாக இருக்கலாம், யாரும் சோர்ந்து விடாதீர்கள் என்று முதலில் ஒரு உரையில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பின்பாக பொதுவாக தமிழகத்தில் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது. இந்த தோல்விக்கு யார் காரணம் என்று விவாதிப்பதற்காக தான் அனைவரையும் மாவட்ட கழக செயலாளர்களும் கூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், இதன் பிறகு இவரால் நாம் தோத்து விட்டோம், அவரால் நாம் தோத்து விட்டோம் என்று சொல்லி அவர் மேல பழி சொல்லி இவர் மேல பழி சொல்லி இதை பெருசுபடுத்த வேண்டாம் என்று தலைவர் அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார். ஆகவே இன்னைக்கோட ஒருத்தர் மேல ஒருத்தர் சொல்வதை நிறுத்திக் கொண்டு கழக பணி ஆற்ற வேண்டும் என்று மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. வெற்றி வரும்போதெல்லாம் அந்த வெற்றியை நான் தான் கொண்டாடி இருக்கிறேன். தோல்வி என்று வரும்போது இந்த தோல்விக்கு முழு பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதன் பிறகு பேசிய எல்லா மாவட்ட கழக செயலாளர்களும் இந்த தோல்விக்கு தலைவர் காரணம் இல்லை, மாவட்ட செயலாளர்களும் கீழே இருக்கக்கூடிய பொதுமக்களும் தான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தலைவரிடத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் 5 ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி நடத்தினார். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். எந்த திட்டமானாலும் நேரடியாக மக்களுக்கு சேரக்கூடிய திட்டங்களாக தான் இருந்தது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதோ திராவிட முன்னேற்ற கழக அரசின் சார்பாக ஒரு நன்மை கிடைச்சிருக்கிறது என்ற முறையில் தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் மக்கள் அதெல்லாம் மறந்துவிட்டு ஏதோ நேற்று முன்தினம் வந்தவர்களுக்கெல்லாம் வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து விட்டார்கள். அதில் குறிப்பாக தலைவர் அவர்கள் தோற்றதுதான் யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தலைவர் அவர்கள் சொன்னது போல இதுக்கு மேல் நம்ம யாரையும் யார் பற்றியும் குறை கூறி இதுக்கு மேல் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற யாராலும் சரி 3 சட்டமன்ற தொகுதியில 2 சட்டமன்ற தொகுதிகளிலே நம்ம வென்றிருக்கிறோம், 1 சட்டமன்ற தொகுதி எழுந்திருக்கிறோம். கடந்த காலத்திலும் 2 சட்டமன்ற தொகுதியை வென்றோம், 1 சட்டமன்ற தொகுதியை இழந்தோம். தலைவர் அவர்கள் பலமுறை என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு 3 சட்டமன்ற தொகுதியும் ஜெயிக்க வேண்டும் என்று கேட்க நேரத்தில் கூட நான் 3 சட்டமன்ற தொகுதியும் ஜெயிப்பதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது, கண்டிப்பாக 2 சட்டமன்ற தொகுதி ஜெயிப்போம் என்று அவரிடத்துல வாக்குறுதி கொடுத்திருந்தேன். நான் நினைத்தது
தலியும் ஒசூர் தான் ஈஸியாக நம்ம ஜெயிப்போம் என்று நினைத்து சொன்னேன். ஆனால் தேர்தல் வாக்குகள் போடும்போது தான் அன்னைக்கு தலைவர் அவர்கள் என்னிடத்துல பேசும்போது அன்னைக்கு சொன்னேன், வேப்பநல்லி உறுதியாக ஜெயிக்கிறோம், ஆனால் ஓசூர் தான் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்று தலைவரிடத்தில் சொன்னேன். இந்த ஒட்டுமொத்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்காத நிலையில், அது ஈரோடாக இருந்தாலும் சரி, நாமக்கல்லாக இருந்தாலும் சரி, திருப்பூராக இருந்தாலும் சரி, சேலமாக இருந்தாலும் சரி, தருமபுரியாக இருந்தாலும் சரி, திருப்பத்தூராக இருந்தாலும் சரி, ராணிப்பேட்டையாக இருந்தாலும் சரி, வேலூராக இருந்தாலும் சரி, சென்னை வரைக்கும் எந்த மாவட்டத்திலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்காத நிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தில் 2 சட்டமன்ற தொகுதிகளை ஜெயிப்பதற்கு உண்மையாகவே மனதார உங்களுக்கு எல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 3 சட்டமன்ற தொகுதியிலும் ஜெயிச்சிருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். ஆனால் ஒரு சட்டமன்ற தொகுதி இழந்துவிட்டோம். அந்த சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்க வேண்டிய சட்டமன்ற தொகுதி ஓசூர். ஆனால் சரியான வேலை செய்யாத காரணத்தினால் தான் நாம் தோற்றிருக்கிறோம் என்று பல தரப்பு மக்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். மாவட்ட செயலாளர் சரியாக வேலை செய்யவில்லை, அதே போல வக்கீல் கவுடர்ஸ் எல்லாம் ஓட்டு போடவில்லை, பணம் சரியாக கொடுக்கவில்லை, 20% தான் கொடுத்தாங்க, 30% தான் கொடுத்தாங்க, 40% கொடுத்தாங்க, அது கொடுக்க வந்தவங்க கொடுக்காம எடுத்துன்னு போயிட்டாங்க. அப்படியெல்லாம் ஓசூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் தொடர்ந்து இந்த இடத்துல பேசிக் கொண்டிருந்தாங்க. நான் ஒன்று கேட்டுக்கொள்வது, நடந்ததாக இருக்கட்டும், யார் செஞ்சாங்க யார் செய்யல என்பது மேலே இருக்கிறவர்களும் பார்த்துக்கொள்வோம். ஆகவே தலைவர் எப்படி தமிழகம் தோற்றதற்கு பொறுப்பேற்றாரோ அதே போல நானும் இந்த சட்டமன்ற தொகுதியை தோற்றதற்கு பொறுப்பேற்று இதுக்கு மேல் தயவு செய்து யாரும் பற்றியும் குறை சொல்ல வேண்டாம் என்று இந்த நேரத்தில் உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு, ஏனென்று சொன்னால் 6 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. 6 மாதத்தில் இந்த ஆட்சி இருக்குமா இருக்காது என்று சந்தேகம் இருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகையால் கண்டிப்பாக அனைத்தையும் நீங்கள் மறந்துவிட்டு நமக்காக தலைவர் அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், PS சீனிவாஸ் அவர்களை வேப்பனப்பள்ளியில் நமக்காக சட்டமன்றத்தில் வாதாடுவதற்கென நம்முடைய வருங்கால நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் உதயநிதி அவர்கள் சிறப்பாக பேசி இருக்கிறார், நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஆகவே இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் கழகப்பணி ஆற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இப்போது சட்டமன்ற தொகுதி வாரியாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்கள், தொகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அந்தந்த ஒன்றியத்தில், பகுதியில், பேரூரில் தேர்தல் எப்படி நடைபெற்றது என்பதை நீங்கள் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, நீங்கள் உங்களுடைய உரைக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகிகள் யாரேனும் பேசியிருந்தால் பேசிவிட்டு இந்த கூட்டத்தை முடிக்கலாம் என்று அதுக்கப்புறம் இன்னொன்று நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த தோல்விக்கு என்ன காரணம், அது மீது யாருக்காவது ஏதாவது உங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு இது ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஐடிவி வெப்சைட் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க. உடன்பிறப்பு .in சொல்லி ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிருக்காங்க. அந்த வெப்சைட்ல
அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னு குறைகள் சொல்லல, உங்களுடைய மேலான கருத்துகள், அடுத்தது நம்ம ஜெயிப்பதற்குண்டான யூகங்களை எப்படி வகுப்பது என்பதெல்லாம் உங்களிடத்துல இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாம் இந்த ஒர்க் ஷாப்ல பதிவு செய்யலாம் என்று கழக தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கார்கள். அதே போல நேரடியாக எல்லா 234 சட்டமன்ற தொகுதிக்கும் தேர்தல் பற்றி கேட்டறிவதற்காக குழு அனுப்பப்படுகிறது. நம்ம மாவட்டத்துக்கும் குழு வர இருக்கிறது. என்னைக்கு வருதுன்னு நாங்கள் சொல்றோம். வரும்போது அனைவரிடத்துல கருத்துக்களை கேட்கப்படும். அன்றைக்கு அவங்க ஒரு அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் இருந்து தனித்தனியாக பேரூர் கழக செயலாளராக இருந்தாலும் சரி, பகுதி கழக செயலாளர்கள் இருந்தாலும் சரி, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் இருந்தாலும் சரி, வேட்பாளர்கள், அதே போல மாவட்ட நிர்வாக அனைவரிடத்திலையும் அந்த குழு விசாரிக்கப்படும். விசாரித்து 20 நாட்களுக்குள்ளாக அறிக்கை தர வேண்டும் என்று மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த குழு வர இருக்கிறது. அப்போது உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கலாம். இப்போது ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், பேரூர் கழகத்தினுடைய செயலாளர், பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் இது மீது பேசலாம் என்று அழைக்கப்படுகிறது.